அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம். ஒரு ஜாதகன் பிறக்கின்ற பொழுது பணக்கார குடும்பத்திலே பிறப்பதும் உண்டு, ஏழ்மையான குடும்பத்தில் பிறப்பதும் உண்டு. ஒரு சில ஜாதகர்கள் இளமையிலிருந்து முதுமை வரை சிறப்பான யோகத்தினை பெற்று விளங்குவது உண்டு. ஒரு சில ஜாதகர்கள் பிறந்தது முதல் இறப்பு வரை கஷ்ட நிலையிலே இருப்பதும் உண்டு. ஆனால் இந்த ஜாதகர் ஒரு நடுநிலையான வாழ்க்கையோடு சிறப்பாக ஒரு பணி செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். இந்த ஜாதகருக்கு பெரிய சொத்து சுகங்கள் இல்லை என்றாலும் அவருக்கு எப்பொழுது சொத்து சுகங்கள்லாம் வந்து சேரும், சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரி கிரக அமைப்பு உள்ள இந்த ஜாதகருக்கு, அதாவது இது ஆண் ஜாதகம், இந்த ஜாதகருக்கு வரும் மனைவியால் செல்வ செழிப்பும் சகல ஐஸ்வர்யங்கள் வரும் என்பது திண்ணம். என் அனுபவத்திற்கும் ஆய்விற்கும் வரக்கூடிய இந்த ஜாதகத்தை இன்றைக்கு நான் பதிவீடு செய்கிறேன். இந்த ஜாதகருக்கு மனைவி வந்த பிறகு எப்படி ராஜயோகம் வருகிறது, அதற்கு என்ன கிரக நிலைகள் காரணம் என்பதை பற்றி இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள். கடக லக்கண ஜாதகர், 3ஆம் இடத்திலே குரு பகவான், 6ஆம் இடத்திலே சனி ராகு, பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம், 2 குடும்பாதிபதி சூரியன் புதனோடு சேர்ந்து 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். லக்னாதிபதி சந்திரன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். 12ஆம் இடத்திலே செவ்வாய் கேது அமர்ந்திருக்கிறார். இந்த ஜாதகருக்கு லக்கணத்துக்கு 2, 7, 8 சுத்தமாக இருக்கிறது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி இந்த லக்கணத்துக்கு 4, 11 சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த லக்னாதிபதி சந்திரன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். ஒரு ஆண் ஜாதகத்தில் பெண் வீட்டில் பெண் கிரகங்கள் வளமும் நலமும் பெற்று சிறப்பு பெற்றிருக்கின்ற பொழுது பெண்களால் அவர் பெருமை அடைவார், சிறப்பு பெறுவார் என்பது எல்லளவு மாற்று கருத்தில்லை. ஒரு ஆண் ஜாதகத்தில் பெண் வீடுகள் பிழை இல்லாமல் சுப கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது, குறிப்பாக கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் பாக்கியஸ்தானம் ஏறி இருப்பதும், மனநிலைக்காரகன் சந்திரன் 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே இருப்பதும் இந்த ஜாதகருக்கு திருமணமான பிறகு, மனைவி வந்த பிறகு பெரும் ராஜயோகம் ஏற்பட்டுவிடும். இந்த ஜாதகருக்கு மனையால் வந்த பிறகு பெரும் செல்வ செழிப்பும் 4, 5 தலைமுறைக்கு சொத்து சேர்கின்ற வகையிலே யோக அமைப்பும் வந்துவிடும். இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி பணக்கார பெண்ணாக, பொன்னோடு புகழோடு பெரும் செல்வத்தோடு வருவார். சாதாரண நிலையில் ஜாதகர் இருந்தாலும் கூட மனைவி வந்த பிறகு அந்த யோகத்திலே
அந்த பெண் காலடி எடுத்து அந்த வீட்டுக்கு வந்த அந்த யோகத்திலே படிப்படியாக மண், மனை, வீடு, வாசல், கார், பங்களா, தொழில் வளர்ச்சி, தொழில் மேன்மை எல்லா சிறப்பும் வந்துவிடும். காசு பணத்துக்கு ஜாதகருக்கு என்னைக்கும் பஞ்சம் வராது. ஜாதகருக்கு பெண் வழியில், அதாவது தாய் உடன் பிறந்தாராக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, மற்ற உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஜாதகர் ஜனனத்துக்கு பிறகு இவர்கள் உறவினர்கள், குறிப்பாக பெண்கள் சிறப்பு பெற்று விளங்குவார்கள். அதேபோல ஜாதகர் பெண்களால் பெருமை கொள்ளும் நிலையிலே என்றைக்கும் இருப்பார். இந்த ஜாதகருக்கு திருமணமாகி வந்த மனைவியுடன் ஒற்றுமையாய் பாசத்தோடும் நேசத்தோடும் குடும்பம் நடத்தக்கூடிய யோகம் வந்துவிடும். இந்த ஜாதகனும் இவருடைய மனைவியும் தேனாய் இனிக்கக்கூடிய நிலையும் தென்றலாய் குளிரக்கூடிய அந்த அமைப்பையும் பெற்று விடுவார்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை என்னைக்கு வராது. கடைசி வரை ஒற்றுமையாக இருப்பார்கள். சொத்துக்கள் மென்மேலும் பெருகுமே அன்றி ஒரு நாளும் குறையாது. அணையாய் விளக்காய் அருட்பெரும் ஜோதியாய் சிவன் பிரம்மா விஷ்ணு அருள் பெற்றவர்களாய் என்றென்றைக்கும் ஒற்றுமையாக சேர்ந்து வளமுடன் நலமுடன் இருப்பார்கள். இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்துட்டா சாதாரண ஏழை குடிமகனாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண ஒரு பெண்ணை கட்டினாலும் சரி, அந்த மனைவி வந்த பிறகு இந்த ஜாதகனுக்கு படிப்படியான யோகம் வந்துவிடும். பல தொழில்கள், பல நிலபலங்கள், சொத்து சுகங்கள், விவசாய நிலங்கள் இவைகளெல்லாம் வாங்கக்கூடிய அந்த யோகம், சகல ஐஸ்வர்யம் கிட்டிவிடும். இதில் எல்லளவும் மாற்று கருத்தில்லை. என்னுடைய அனுபவத்திற்கும் ஆய்விற்கும் சரியாக வரக்கூடிய இந்த ஜாதக அமைப்பை இங்கே நான் பதிவீடு செய்திருக்கிறேன். சகோதர சகோதரிகளே, ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படக்கூடியவர்கள் தமிழகத்திலே தொலைதூரத்தில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களிலே இருந்தாலும் சரி, வெளி நாடுகளிலே இருந்தாலும் சரி, ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நீங்கள் என்னுடைய இந்த செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அணுகலாம். ஜாதகம் பார்ப்பதற்காக மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது. யார் மனதும் நோகும்படி எப்பொழுதும் நான் வாங்குவதில்லை. அந்த அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் ஒன்றும் சிக்கல் கிடையாது. எனக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நிலபலங்களும் சொத்து சுகங்களும் இருக்கிறது. வருகின்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். ஜாதகத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் கூட அந்த குறைகளை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே அவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இது என்னுடைய அனுபவத்தில் பல ஆயிரம் பேர்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள். யாரையும் எப்பொழுதும் நான் புண்படுத்துவதில்லை. ஒரு சில அன்பர்கள் ஏதோ ஒரு தவறான முழுமையாக அந்த பதிவீடை பார்க்காமல், முழுமையாக அதை அறிந்து தெரிந்து கொள்ளாமல் ஏதோ பெரிய மாமேதைகளாக எண்ணிக்கொண்டு செயல்படுகிறார்கள். அவர்கள் செயல்படட்டும். இதுவரைக்கும் 58,000 பேர் என்னுடைய வீடியோவை பார்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி. என்னுடைய கனிவான பணிவான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். ஜோதிடம் பார்த்துதான் நான் சாப்பிட வேண்டும் என்கின்ற நிலை எனக்கில்லை. ஆண்டவனுடைய அனுக்கிரகத்திலே நான் பிறக்கும் பொழுதே பெரும் பணக்காரர் பையனாக பிறந்தவன். ஆகையினாலே ஏழையின் கஷ்டமும் தெரியும், பணக்காரனுடைய கஷ்ட நஷ்டங்களும் தெரியும், வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய கஷ்ட நஷ்டங்களும் தெரியும். அவைகளெல்லாம் அறிந்து அவர்களுக்கெல்லாம் நல்வழிதான் இதுவரை நான் காட்டியிருக்கிறேன். யாரையும் புண்படுத்தியதாக இல்லை. அது என்னுடைய கஸ்டமர்களுக்கு தெரியும். ஒரு சில
நண்பர்கள் ஏதோ தவறாக புரிந்து கொண்டு செயல்படுகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.